ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மட்டன் குழம்பு. நிறைய வெரைட்டியில் மட்டன் குழம்பு பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம மசாலா அரைச்சி குழம்பு பண்ணுறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இது சாப்பாடு, சப்பாத்தி, அப்புறம் பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப பொருத்தமான ஒரு குழம்பு. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு இதில் மல்லி சேர்த்துக்கலாம். 1 2 3 இதில் 3 ஸ்பூன் மல்லி, சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 6 வரமிளகாய், கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதை வறுத்தெடுத்துடலாம். வறுத்தாச்சு, இப்போ மாற்றி வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு 10லேருந்து ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 7-8 வெள்ளை பூண்டு, இந்த மாதிரி ஒரு 4 இஞ்சி துண்டு இதையும் வதக்கிடலாம். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சியெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு துண்டு தேங்காய் அதையும் வதக்கிடலாம். அவ்வளோதான். தேங்காய் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதையும் ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். மசாலா கூடவே நம்ம வறுத்தோம் இல்லையா வெங்காயம், வெள்ளைப்பூடு, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒட்டுக்கவே போட்டு அரைச்சிக்கலாம். இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மட்டன் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக 1 சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் பாதி சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை வதக்கி விட்டுறலாம். மட்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். இந்த டைமில் காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டு இது போல் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் மறுபடியும் இந்த அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்பு வேக வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால எப்போயுமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக வற்றாது. நம்ம ஊற்றினபடி அப்படியே இருக்கும். நம்ம அதனால் என்ன பண்ணோம், மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வைக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வெந்துருச்சு. சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.